அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாபா டே. இந்த வியாழக்கிழமை நான் ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, பாபாவுக்கு நம்ம எல்லா கோயிலையும் பாலபிஷேகம் பண்ணுறாங்க. நானும் பார்த்துருக்குறேன். நானும் போய் பாலபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் பண்ணும்போது நினைப்பேன், பாபாவுக்கு இந்த உணவுப் பொருளை வேஸ்ட் ஆக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவரே என்ன பண்ணுறாரு, பிச்சை எடுத்துகிட்டு தானும் சாப்பிட்டு மக்களுக்கும் கொடுத்து, அதே மாதிரி தன்கிட்ட வருகின்ற அந்த வாயிலா ஜீவன்களுக்கும் கொடுத்து சாப்பிட்றாரு. அப்படிப்பட்டவர் இந்த உணவுப் பொருள் வேஸ்ட் ஆகிறத என்ன பண்ண மாட்டார், விரும்ப மாட்டார். நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பால் வாங்கிட்டு போகிறதுக்கு. ஐயோ, அப்பாவுக்கு இது வேஸ்ட் ஆகிறது பிடிக்காதே அப்படின்ட்டு. இல்லைன்னா 10 ரூபா பால் மட்டும் தான் வாங்கிட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன். ஒரு 2 வாரமாக அது என் மனசை அடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. 2 வாரமாக நான் என்ன பண்ணுறேன், பாபாவுக்கு இந்த வெதப்பான சுடு தண்ணியில் தான் நான் அப்பாவை நான் குளிக்க வைக்கிறேன். இது என்னென்னா, ஒரு முறை பாபாவுக்கு ஷீரடியில் பாபா சிலையை செஞ்சிட்ட பிறகு அவருக்கு தண்ணியால் அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ பாபா உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருந்தான். உடனே எல்லோரும் பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணி, அதாவது வெதன்னு பொறுக்கிற சூட்டில் நம்ம குளிக்கும்போது பொறுக்கிற சூட்டில் குளிப்போம் பார்த்தியா, அதே மாதிரி பொறுக்கிற சூட்டில் தான் அப்பாவுக்கு என்ன பண்ணுவாங்க, குளிக்க வைப்பாங்க. இப்போ நானும் என்ன பண்ணுறேன், 2 வாரமாக எனக்கும் அது மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படிமோ நீங்கள் அதை செய்யுங்க. நான் ஃபஸ்ட்டு தண்ணியை வெதன்னு சுட வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் நான் பாபாவுக்கு தண்ணியில் தான் நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் நான். ஏன்னா பாபா அது என் மனசில் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் உணவுப் பொருளை என்ன பண்ண மாட்டார், வேஸ்ட்டு பண்ண மாட்டார். இது எத்தனை குழந்தைங்க பசி பட்டினியாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாபா உணவுப் பொருளை என்ன பண்ண மாட்டார், வேஸ்ட்டு பண்ண விரும்ப மாட்டார். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முறை குளிக்க வச்சு எடுத்துகிட்டு அப்பாவை திருப்பி நான் நல்ல தண்ணி, அந்த சுடு தண்ணியை போட்டு நான் அவரை குளிக்க வைக்கிறேன். இந்த வெதன்னு தண்ணியில் தான் ஷீரடியில் பாபாவை குளிக்க வைப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் படித்தும் இருக்கிறேன். அதனால தான் நான் ஒரு 2 வாரமாக ஆனால் நான் எப்பவுமே நான் பால் அபிஷேகம் பண்ண மாட்டேன். கோயிலில் நான் பண்ணியிருக்கிறேன். அது நான் தப்பு செஞ்சு தான் இருக்கிறேன். ஏன்னா மற்றவங்க செய்யும்போது நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் எனக்கு அது கருத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்பாவுக்கு தண்ணி சுட வச்சு வெதன்னு பொறுப்பு சூட்டில் குளிக்க வச்சாலே போதும். அவர் அது என் உள் மனசில் அது சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை நான் ஒன்று செய்கிறேன்னா அது அப்பா என்ன மற்றவங்களுக்கு என் மூலியமாக சொல்ல வைக்க இருக்கிறவரும் எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் அப்பாவை நான் குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்பா உடம்ப நல்லா தொடச்சி எடுக்கிறேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், வெதன்னு சுடு தண்ணியில் தான் ஷீரடியிலே குளிக்க வைப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்பாவுக்கு அலங்காரம் பண்ணலாம்.